ஆன்னிதாசன் சார்லாம் வந்து இங்கே பாடிட்டு இருக்கும்போது யாருமே உட்கார்ல பயங்கரமாக டான்ஸ் ஆடிட்டு இருந்தோம். அந்த அளவுக்கு நல்லா இருந்தோம் அந்த சாங். அவர் பாட்டுக்கு ஒரு பக்கம் வைப் ஆகிட்டு இருக்காரு. எங்களுக்கு வந்து ரொம்ப எனர்ஜி ஆகிட்டோம் நாங்கள் எல்லாரும். 2020 டைமில் வந்து சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது ஒரு இண்டிபெண்டன்ட் சாங் பண்ணுறதுக்கு. அந்த சாங்க்கு வந்து பாடினது வந்து எஸ்பிபி சார். என்னோட கரியரில் ஃபஸ்ட்டு சாங் அவர் தான் பாடினார். அன்ஃபார்ச்சுனேட்லி அது அவரோட கடைசி பாட்டாக அவர் பாடின கடைசி ரெக்கார்டட் சாங் ஆகிடுச்சு. நைட்டு செமையாக மியூசிக் பண்ணியிருப்போம். உட்காந்து நைட்டு ஃபுல்லாக பயங்கரமாக போட்டு ஸ்டூடியோவில் எல்லாருமே வேறு லெவலில் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் டைம் மார்னிங் எடுத்து பார்த்தா உண்மையாகவே அந்த கோட் எல்லாத்தையும் ஃபஸ்ட்லேருந்து போடுன்ற மாதிரி. இது வந்து எல்லா கிரியேட்டர்ஸுமே ஃபேஸ் பண்ணுறது. அது அப்படி தான். அது நம்ம எவ்வளோ தான் அது குக் பண்ணாலும் பத்தாது. செய்தி மலர் நேயர்களுக்கு வணக்கம். திஸ் இஸ் கார்த்திக் அண்ட் வி ஹேவ் அ ஸ்பெஷல் கெஸ்ட் டுடே. மியூசிக் கம்போசர். அவரோட டெபியூ ஃபிலிம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் லேர்னிங்கை பற்றி ஷேர் பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்காங்க. ஸோ வில் ஹியர் இட் ஃப்ரம் ஹிம். ஹாய், ஹவ் ஆர் யூ? How are you? I'm good. How are you? நைஸ், குட். கார்த்திக். ஸோ சொல்லுங்கள், உங்களுக்கு எப்போ வந்து இந்த ஃபீல்டு தான் நம்ம வந்து கெரியராக சூஸ் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணீங்க? மியூசிக்கில் வந்து எனக்கு முன்னாடி இருந்தே I have an interest in music. So I've been a part of music band. காலேஜ் படிக்கும்போது இன்ஜினியரிங் பண்ணேன். ஸோ இன்ஜினியரிங் தேர்ட் இயர்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. ஆஸ் அ லைவ் ஆர்டிஸ்ட் ஐ ஸ்டார்டட் ஆஸ் அ கிட்டாரிஸ்ட் அண்ட் சிங்கர். முடிச்சுட்டு 2020 டைமில் வந்து எனக்கு ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது ஒரு இண்டிபெண்டன்ட் சாங் பண்ணுறதுக்கு. தட்ஸ் அ ப்ராஜெக்ட், ஆக்சுவலி கைண்ட் ஆஃப் பைலட் ப்ராஜெக்ட். அது ஆர்ஜிகேன்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்டு தான் பண்ணார். அந்த சாங்குக்கு வந்து பாடினது வந்து எஸ்பிபி சார். ஸோ எஸ்பி பாலசுப்ரமணியம் சார் தான் அந்த பாட்டு. எனக்கு என்னோட கரியரில் ஃபஸ்ட்டு சாங் அவர் தான் பாடினார். அன்ஃபார்ச்சுனேட்லி அது அவரோட கடைசி பாட்டாக அவர் பாடின கடைசி ரெக்கார்டட் சாங் ஆகிடுச்சு. அண்ட் அந்த டைமில் எனக்கு ஃபஸ்ட்டு பாட்டு பாடும்போதே நமக்கு இந்த இது கடைசி பாட்டாக ஆகிடுச்சுன்ற ஒரு நிறைய யோசனைகள் இருந்தது. அந்த டைமில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, ஓகே டேக் இட் அஸ் அ பிளெஸிங், லைக் உன்னோட ஃபஸ்ட்டு பாட்டு அவர் பாடி கொடுத்துருக்காரு, ஸோ அப்படி எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான், என்னோட சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் எல்லாருமே அதை மோட்டிவேட் பண்ணாங்க அந்த விஷயத்த. அது ஒரு பிள்ளையார் சொல்லியாக நினச்சிக்கிட்டு அப்போ தான் நான் முடிவு பண்ண, ஓகே இது நம்ம கரியரில் ஒரு லெஜண்ட் நமக்காக ஒரு சாங் பண்ணி கொடுத்துருக்காரு, ஸோ இதுதான் நம்ம பண்ணணும், இதுதான் உன்னோட கரியராக இருக்கணுன்றது நான் அன்னைக்கு முடிவு பண்ணி தான் ஜஸ்ட் ஒரு இதுதான் பண்ணணுன்ற ஒரு ஷார்ட்டான ஒரு திங்கிங் இருக்கும்ல, அந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு சாரோட ஒரு பிளெஸிங்கில் தான் இருக்குது. எவ்வளோ வருஷமாக நீங்கள் இந்த ஃபீல்டில் வந்து நீங்கள் சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸில் வந்து பண்ணிகிட்டு இருக்கீங்க? நான் இன்ஜினியரிங் முடிச்சதுலேருந்தே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நிறைய ஃபிலிம் மேக்கர்ஸ் இருக்காங்க. காலேஜில் வந்து நார்மலாக கேமரா எடுத்துகிட்டு நம்ம கல்ச்சுரல்ஸ்லாம் படம் எடுப்பாங்களா, அந்த மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ், என்னோட கிளாஸ்மேட்ஸ் அண்ட் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க வெளியே வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணும்போது தே கால் மீ ஃபார் மியூசிக் டைரக்ஷன், சும்மா பின்னாடி கம்போஸ் பண்ணலாம் அப்படின்னு. அப்போ இருந்து நான் போய் கற்றுக்கிட்டு அங்கேருந்தே அப்படியே ஸ்டார்ட் பண்ணது தான். அது அப்படியே சின்னதாக ஆரம்பிச்சது. கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு வரதை நான் பண்ணேன், அவ்வளோதான். அதை விட பெருசாக ஒன்றும் நான் பண்ணல. எனக்கு வரதை நான் பண்ணி கொடுத்தேன், அது அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி பண்ணி கொடுத்தேன், அது நிறைய பேருக்கும் பிடிச்சது, அது அப்படியே கூட்டிகிட்டு வந்துருச்சு. ஸோ உங்களோட படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படம் எங்கேருந்து கிக் ஸ்டார்ட் ஆச்சு, உங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி வந்து கைக்கூடி வந்தது அப்படின்றதையும் நீங்களே ஷேர் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, நாங்கள் அந்த என்னோட பாஷான்னு சொல்லி ஒரு சாங் பண்ணியிருந்தோம். அந்த சாங் பண்ண டீம் தான் இந்த படம் பண்ணாங்க. ஸோ சேம் ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் அவர் தான் பண்ணார். ஸோ 2022 அந்த மாதிரி டைமில் ஆரம்பித்து 1.5 years 2 yearsக்குள்ளேயே முடிச்சிட்டோம் படம். அந்த டைம் பீரியடில் சாங் நல்லா வந்ததுக்கப்புறம் ஓகே ஒரு படத்தை ஹேண்டில் பண்ணிட முடியுமான்ற ஒரு தாட் இருந்தது. பட் அது பை ப்ராக்டிஸ் என்னோட டெக்னீஷியன்ஸு, நான் சுற்றி மீட் பண்ணுற ஆட்கள், அவங்க எல்லாருமே வந்து தேவ் சப்போர்ட்டட், லைக் ப்ரோக்ராமர்ஸ் ஆகட்டும், மியூசிக் ப்ரொடியூசர்ஸ் ஆகட்டும், லைவ் ஆர்டிஸ்ட்ஸ் ஆகட்டும், சிங்கர்ஸு, இந்த மாதிரி நிறைய மீடியாவில் மியூசிக்கில் இருக்கக்கூடிய நிறைய பீப்புளோட ஒர்க் பண்ண முடிஞ்சுது. அவங்கெல்லாம் தான் இந்த ஜேர்னியை வந்து பாசிபிள் ஆக்குனது. ஸோ தட் இஸ் த மெயின் ரீசன், சப்போர்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ படம் ரிலீஸ் ஆகி படத்தோட ரிவ்யூஸ்லாம் எப்படி கேள்விப்பட்டிருப்பீங்களா? உங்களோட மியூசிக், உங்களோட ஒர்க் வந்து மற்றவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சைட்லேருந்து, ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் புதுசாக தேர்ட் பர்சன் ஆடியன்ஸ் அந்த சைட்லேருந்து ஃபீட்பேக்லாம் எப்படி வந்திருக்கு? ஃபீட்பேக் இஸ் ரியலி குட். நம்ம ஃபஸ்ட்டு டெபியூ படம் பண்ண மாதிரி தெரியல, ரொம்ப நல்லா வந்திருக்கு. படமே எல்லாமே ஓரளவு நல்லா வந்திருக்கு. ஸ்டோரி ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ரொம்ப சேலஞ்சிங்கான ஸ்கிரிப்ட்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா மியூசிக் பண்ணுறதுமே அங்கே ஒரு சீனில் வந்து நக்கலோட அண்ணா வந்து இறந்துருப்பாரு.
அதுக்கு வந்து கொஞ்சம் ஹாப்பியான ஒரு ஹேப்பனிங் மியூசிக் போட்டிருப்போம். ஸோ அது எப்படி ஆடியன்ஸ் எடுத்துப்பாங்கன்னு தெரியாது. இட்ஸ் டோட்டலி பியூர்லி எக்ஸ்பெரிமெண்டல். ஸோ அந்த கால்லாம் கொஞ்சம் எடுக்க முடிஞ்சது. அண்ட் இது ரொம்ப டிஃப்ரெண்டான ட்ரை, ஒர்க் அவுட் ஆயிருக்கு நிறைய இடத்துலன்ற மாதிரி ஐ காட் த ஃபீட்பேக். அண்ட் மியூசிக்காக எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்ற ஒரு ஃபீட்பேக் எனக்கு வந்தது. ஸோ ஃபார் அ டெபியூ ஃபிலிம் மியூசிக் டைரக்டர் ஐ திங்க் திஸ் இஸ் ஃபைன் ஃபார் மீ ஃபார் நவ். ஓகே. ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்டலாக பண்ணியிருக்கேன் அப்படின்லாம் சொன்னீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணீங்க? சொல்ல போனால் ஆர்ஜி கிருஷ்ணன் என்னோட டைரக்டர், அவர் வந்து எனக்கு அந்த டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் பெருசாக எதுவுமே கொடுக்கல. ரொம்ப கரெக்டாக அந்தந்த டைமில் அந்தந்த விஷயங்கள் நடக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். பட் நான் என்ன டிஃபிகல்ட்டின்னு என்ன பார்க்குறேன்னா, இது நான் ஏன் சொல்கிறேன்னா, புதுசாக இனி மூவி நிறைய பேருக்கு இப்போ கிடச்சிருக்கும், நிறைய டெபியூ பண்ணியிருப்பாங்க. அவங்க எல்லாருமே இதை கன்சிடர் பண்ணுங்கிறதுக்காக சொல்கிறேன். லைக் நமக்கு டைம் இருக்கும், நம்ம நிறைய ஒர்க் பண்ணி அதில் என்னன்னா ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் வந்துடும். சம்டைம்ஸ் நம்ம பண்ணது கரெக்டாக அது நல்லா இருக்கா நல்லா இல்லையான்றதே ஒரு அந்த ஜட்மெண்ட் இருக்காது. அது எல்லா கிராஃப்ட்லேயுமே இருக்கும், நாட் ஒன்லி மியூசிக். நான் ஃபேஸ் பண்ணதை சொல்கிறேன். ஸோ அது எல்லா இடத்துலையுமே இருக்கும். அந்த விஷயம் வரும்போது அங்கேருந்து டக்குன்னு ரிகவர் ஆகி திரும்பவும் அதை ப்ராப்பராக பண்ணி முடிக்கிறதுக்கான ஒரு டிஃபிகல்ட்டி வந்து எனக்கு இருந்தது. ஐ ஹவ் ஃபேஸ்ட் தட். அண்ட் ஆப்வியஸ்லி டெட்லைனில் ஒர்க் பண்ணுறது கஷ்டம். ஸோ அது இட்ஸ் அ பார்ட் ஆஃப் ப்ராசஸ். எல்லாத்துக்குமே அது பண்ணி ஆகணும். நம்ம மட்டும் இல்லை, எல்லாரும் சினிமா இட்ஸ் பிக் திங். லைக் நாட் ஒன் சாங் பண்ணுற மாதிரி இல்லை, இது பெருசாக இருந்தது. அதெல்லாம் கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்தது. ஐ ஜஸ்ட் அதை அப்படியே கடந்து வந்துருச்சு. அதை ஓவர் கம் பண்ணிட்டீங்க. அதை ஓவர் கம் பண்ணது. இப்போ இதை ஓவர் கம் பண்ணும்போது லைக் ஏதாவது ரொம்ப ஃபீல் பண்ணி என்னடா இது அப்படின்னு இரிட்டேட் ஆன மாதிரி ஏதாவது ஃபீல் பண்ணிடுறீங்களா? இரிட்டேட் ஃபீல் பண்ணதில்லை. அது யூஸ்வலாக எல்லா கிரியேட்டர்ஸ்க்கும் இருக்கும் ப்ரோ. லைக் நமக்கு இந்த நைட்டு செமையாக மியூசிக் பண்ணியிருப்போம், உட்காந்து நைட்டு ஃபுல்லாக பயங்கரமாக போட்டு ஸ்டூடியோவில் எல்லாருமே வேற லெவலில் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் டைம் மார்னிங் எடுத்து பார்த்தா உண்மையாகவே அந்த கோட் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட்லேருந்து போடுன்ற மாதிரி. இது வந்து எல்லா கிரியேட்டர்ஸுமே ஃபேஸ் பண்ணுறது. ஸோ நானும் அதான் ஃபேஸ் பண்ணேன். இதை பற்றி நான் பேசும்போது ஃபீல்டில் இருக்கவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசும்போது அது அப்படி தான். அது நம்ம எவ்வளோதான் அது குக் பண்ணாலும் பத்தாது. ஸோ ஒரு ஸ்டேஜில் யூ ஜஸ்ட் பிலீவ் இன் டிரெக்டர்ஸ் விஷன். அவர்கிட்ட இது ஓகேவா ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேளு, அவங்களுக்கு தெரியும். நம்ம ஃபிலிம் மேக்கர்ஸ் அவங்க தான் அதை கொண்டு போய் டெலிவரி பண்ண போகிறவங்க. ஸோ அவங்களுக்கு அது ஓகேனா ஜஸ்ட் கோ ஃபார் இட் அப்படின்ட்டாங்க. அந்த இடத்துல ஐ ஜஸ்ட் டேக்கன் அ டெசிஷன். ஓகே ஃபைன், இவருக்கு பிடிச்சிருந்ததுன்னா இவர் ஒரு 100 ஆடியன்ஸாக யோசிப்பார். ஸோ அவங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்றதுனா அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணி டெலிவரி பண்ணுற மாதிரி. ஓகே. ஸோ இந்த டெபியூ ப்ராஜெக்டில் உங்களோட கொலாபரேஷன் அந்த ப்ராசஸ்லாம் எப்படி இருந்தது? கொலாபரேஷன் ப்ராஜெக்ட் இப்போது இந்த வாஸ்கோ ட காமால 4 சாங் இருக்குது. ஒன்று வந்து ஜிவி பிரகாஷ் சார் பாடியிருக்காரு, அண்ட் இன்னொன்று வந்து ஆண்டனி தாசன் சார் பாடியிருக்காரு. அதுக்கு வந்து லிரிக் பண்ண வந்து ஆஷிக் ஏஆர்னு சொல்லியிருப்பாங்க. ஆஷிக் வந்து இஸ் அ ஃபேண்டாஸ்டிக் லிரிசிஸ்ட். தாடான்னு ஒரு படம் வந்து இல்லையா, அதுலேயே நம்ம தமிழ் ஃபோக்னு ஒரு பாட்டு நீங்கள் கேட்டிருப்பீங்க. அது முன்னாடி ஃபர்ஸ்ட் அந்த ஓப்பனிங் சாங் இதெல்லாமே அவர் தான் பண்ணியிருக்காரு. இந்த 2024 கண்டிப்பாக அவர் இன்னொரு 10 சாங்காவது ரிலீஸ் பண்ணுவார், அவ்வளோ இருக்கு. அண்ட் ஒன் மோர் சாங் வந்து மை லைஃப் மை ரூல்ஸ், அது நக்குல் சார் பாடியிருக்காரு. அது வந்து விஷ்ணு எடவன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் லிரிக் பண்ணியிருக்காரு. விஷ்ணு உங்களுக்கு தெரியும், அவர் தான் இந்த லோகேஷ் கனகராஜ் சாரோட அசிஸ்டன்ட். ஸோ அவர் ஒரு சாங் பண்ணி கொடுத்துருந்தாரு. ரொம்ப நல்லா ஹாப்பனிங்காக இருந்தது அந்த சாங்கும். சார் வந்து ஃபேண்டாஸ்டிக்காக பாடினார். நக்குல் சாரும் வந்து ரொம்ப சூப்பராக பாடி அந்த பாட்டுக்கு வந்து ஒரு நல்ல ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்தாரு. இது இப்படி தான் இருக்கும் இந்த பாட்டுன்ற மாதிரி. அண்ட் ஒன் மோர் சாங் வந்து விவேக் சார் கலர் லிரிசிஸ்ட், ஆழ்புறம் சார் அவர் எழுதியிருந்தார். அண்ட் அதை நானே பாடிட்டேன். ஸோ அந்த மாதிரி 4 பாட்டுமே கரெக்டாக ஒரு ஆல்பமாக நீட்டாக வந்து இந்த ப்ராஜெக்டில் இந்த கொலாபரேட்டிவ் ஒர்க்ஸ் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆச்சு. அண்ட் இவங்கெல்லாம் நமக்கு சீனியர்ஸ். ஸோ இவங்க கூட ஒர்க் பண்ணும்போது நமக்கு அந்த தயக்கம் அதெல்லாம் இருந்தது. அது உண்மை சொல்ல போனால் இவங்க எல்லாமே என்ன ரொம்ப நல்லா ட்ரீட் பண்ணாங்க. என்ன ரொம்ப நல்லா ட்ரீட் பண்ணாங்க. கம்ஃபர்ட் வந்து உங்களுக்கு. ஆமாம், என்ன ரொம்ப நல்லா ட்ரீட் பண்ணாங்க சீரியஸ். ஆனால் ஆண்டனி தாசன் சார்லாம் வந்து இங்கே பாடிட்டு இருக்கும்போது நாங்கள் யாருமே உட்காரல, நாங்கள் பயங்கரமாக டான்ஸ் ஆடிட்டு இருந்தோம். அந்த அளவுக்கு நல்லா இருந்தோம் அந்த சாங். படிடா பரமான ஒரு சாங் அது. அது வந்து நாங்களே உட்காரல, அவர் பாட்டுக்கு ஒரு பக்கம் வைப் ஆகிட்டு இருக்காரு. எங்களுக்கு வந்து ரொம்ப எனர்ஜி ஆகிட்டோம் நாங்கள் எல்லாருமே. ஸோ வந்து உண்மையாக ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களோட நமக்கு கொலாபரேட்டிவாக ஒர்க் பண்ணும்போது அது நம்மளுக்கு வந்து எந்த அளவுக்கு நம்மளை வந்து ஒரு இம்பேக்ட் பண்ணுங்கிறது என்னால் விட்னஸ் பண்ண முடிஞ்சது இந்த படத்தில். ஸோ ஐ ஷுட் தேங்க் மை டீம் ஃபார் தட். சூப்பர். ஸோ இதுலேருந்து நிறைய விஷயம் வந்து ஒரு பெரிய லேர்னிங்காகவே இருந்ததுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம். ஓகே, நைஸ். இப்போ நிறைய பேர் வந்து மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்காம வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. அதை கிடைச்சா எப்படி அதை யூட்டிலைஸ் பண்ணணும்னு தெரியாமல் கூட இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்ககிட்ட கேட்குறது வந்து, இது உங்களுக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியா மெயின் ஸ்ட்ரீம் ஃபிலிமில், ஆர் இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்ச மிஸ் ஆகி இப்போ தான் நீங்கள் வந்து ஒரு பிரேக் த்ரூ மாதிரி கிடைச்சிருக்கா?
எனக்கு நான் 2016-17 ட்ரை பண்ணிட்டுருக்கேன் ப்ரோ. அப்போ நிறைய இடத்துல ஸ்கிரிப்ட் கேட்டிருக்கேன். நிறைய இடத்துல நான் ஒரு ஒரு காஃபி ஷாப்லேருந்து முடிச்சுட்டு வரும்போது படம் பண்ணி முடிச்ச ஃபீலே இருக்கும். ஸோ நிறைய டைரக்டர்ஸ்கிட்ட கதை கேட்டிருக்கேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸே நிறைய ஃபிலிம் மேக்கர்ஸ் இருக்காங்க. ஆல்மோஸ்ட் நம்ம சூப்பர் ஸ்டார் சொல்கிற மாதிரி நேரம், காலம், டைமு எல்லாமே சேர்ந்து அமைஞ்சாதான் ஒரு விஷயம் நமக்கு நடக்கும். ஸோ அதுக்கு பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். அப்போது மேபி இந்த ப்ராஜெக்ட் அப்படி தான் ஹேப்பன் ஆச்சு. மற்ற ப்ராஜெக்ட்ஸ் பற்றி எனக்கு தெரில. லைக் எல்லாருக்குமே இருக்கும். ஆக்ட் பண்ணுறவங்களுக்கு நிறைய பேர் நீ தான் அடுத்த லீடுன்னு சொல்லியிருப்பாங்க. மேபி அது நடக்காமல் போகலாம். நிறைய சர்க்கம்ஸ்டன்சஸ் இருக்குது அதுக்கு. இட்ஸ் அ ஃபிலிம், இட்ஸ் நாட் அ ஸ்மால் திங். ஸோ அதனால் அது இருந்திருக்கு எனக்கு. அது பெருசாகவும் நான் பார்க்கல ப்ரோ. அதை பற்றி நான் யோசிக்கல. ஐ ஜஸ்ட் சில். You just waited for the right time and right time comes when you are prepared for it. Okay. அந்த மாதிரி நீங்க ரெடியா இருந்தீங்க. சிம்பிளா சொல்லலாம். என்னை சுற்றி நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அமைஞ்சாங்க. எனக்கு அமைஞ்ச என்னோட டெக்னீஷியன்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. என் கூட ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே எனக்கு செம்மையாக சப்போர்ட் பண்ணாங்க. எல்லாருமே இதுதான் பண்ணலாம்ண்ணா நம்ம பண்ணலான்னு ரெடியான ஆட்கள் என் கண்ணில் பட்டாங்க. அந்த டைமில் அவங்க என் கூட இருந்தாங்க. அதனால தான் இந்த ப்ராஜெக்ட் பண்ண முடிஞ்சது. ஸோ இட்ஸ் நாட் நான் மட்டும் தனியாக பண்ணல. நான் என்னென்ன எடுக்கணும் எல்லா கிரெடிட்ஸ்லையுமே என்னோட டெக்னீஷியன்ஸுக்கு தான் மெயினாக போகும். எல்லாருமே பார்க்குறீங்கன்னா மூவி பிடிச்சதுக்கு பின்னாடி ஒரு பெரிய லிஸ்ட் வரும். அந்த கிரெடிட் லிஸ்ட் பாருங்க. அவங்க எல்லாத்துக்குமே ஐ ஜஸ்ட் வாண்ட் டு. உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் இருந்ததுன்னு சொல்றீங்க. ஓவரால் டெஃபினட்டாக ரொம்ப பிக்கஸ்ட் சப்போர்ட் இவங்களால தான் என்னோட கெரியருக்கு ஒரு பில்லர் மாதிரி இருந்தாங்க அப்படின்னா நீங்க யாரை சொல்லுவீங்க? என்னோட டைரக்டர். உங்களோட டைரக்டர்? எஸ், அவர் தான் என்னோட கெரியருக்கு உண்மையாக ரொம்ப பில்லர் சப்போர்ட்டாக இருந்தது. ஸோ நீங்கள் ஸ்டார்ட் ஃப்ரம் த பிகினிங் எனக்கு முன்னாடி பண்ண எஸ்பி சாரோட சாங் அவர் தான் எனக்கு கொடுத்தாரு. அண்ட் இதுவுமே அவர் தான் நான் நம்பி நீ பண்ணுவேன்னு கொடுத்தாரு. நான் அவரை தான் சாட்டிஸ்ஃபை பண்ணுறது என்னோட ஃபர்ஸ்ட் ஒர்க். ஸோ நான் அதை பண்ணியிருக்கேன்னு நம்புறேன். அண்ட் சாங் கேட்டவங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. ஸோ ஐ தாட் இஸ் டெசிஷன் இஸ் குட். அவரும் கரெக்டாக முடிவு எடுத்திருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் கேட்டிருப்பீங்க ஆப்வியஸாக சாங்ஸ் எல்லாரும். ரொம்பவே நல்லா இருந்தது. ஆக்சுவலி உண்மையாக சொல்லணும்னாலே அது டெபியூட் ஒர்க் மாதிரியே தெரியல. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இது உண்மையாலே என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ ஒரு மியூசிக் டைரக்டரா ஆடியன்ஸ் ஃபர்ஸ்ட் என்ஜாய் பண்ண வச்சாலே எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய ஒர்க் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம். அதுக்கு மேல நம்ம போக போக எல்லாருமே லேர்ன் பண்ணி இன்னும் பெட்டரா கொடுத்துட்டே இருப்பாங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் தட். அண்ட் ஐ ஹேவ் இன்னும் ஒரு சில கேள்விகள்லாம் இருக்கு.